அப்படி அவரும் கலந்து கொண்டார். அந்த நேரத்தில் கலைஞர் எப்படி ஆரம்பித்தார்னு எனக்கு நல்ல நினைவுக்கு வருது. அதுதான் நான் இந்த இயக்கத்தில் இளைஞர்களில் வரும்போது முதல்ல வீட்டை விட்டு போய் ஐயா பக்கத்தில் போனேன். அப்போ எங்கள் ஊருக்காரர்கள் எங்கள் பக்கத்தில் இருந்த வைத்தியர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னை பார்த்து இவன் பெரியாரோட போகிறான், இவன் உருப்பிடுவானா, இந்த இயக்கத்துக்கு போகிற இவன் உருப்பிடுவானா என்று கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியம் சொன்னார் கலைஞர். என்ன சொன்னார்னா, நான் உருப்பட்டேனா இல்லையா என்பதை ஊர் அறியும் உலக அறியும் நான் உருப்பட்டேனா இல்லையா என்பதை ஊர் அறியும் உலக அறியும் அப்படின்னார். இன்னைக்கு அவரால் தான் அவ்வளோ பெரிய வாய்ப்பு, இவ்வளோ பெரிய சமுதாய சீர்திருத்தம், இது அத்தனையும் எடுத்துக்கொள்ள அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கு. அதனால் இந்த இயக்கத்தில் அவர் இருந்ததுனால ஐயா முருகன் போன்றவர்கள் மற்ற அதே மாதிரி ஐயா குப்புசாமி போன்றவர்கள் இவரெல்லாம் இருந்ததுனால என்ன விளைவுங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த குடும்பத்தில் நம்மளை நினைவூட்டினாங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கிய எனக்கு மகிழ்ச்சியான செய்தி. என்னன்னா, அவர்கள் கல்லூரிக்கு மற்றது போகாதவர்கள், பல்கலைக்கழகம் மற்றும் போகாதவர், முருகையனாக இருந்தாலும் சரி, அது நடுவாகட்ட குப்புசாமி அவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் எவ்வளவு பேரை அவரை அழைத்து கொண்டு உள்ள தள்ளி எப்பவும் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் அவருடைய செலவுல தான் மற்றவர்கள் பண்ணுவார். அவர் தான் பரிந்துரை, எத்தனை பேரை பரிந்துரை, தன்னுடைய குடும்பம் இந்த பகுதியில் எந்த பகுதியில் இருந்தாலும் அதனால் மிகப்பெரிய அளவுக்கு நெடுவாக்கோட்டை அதனால தான் ரொம்ப தெளிவாக இருந்ததுங்கிறப்ப நாங்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த தேசிய வளர்ச்சி முகாம்னு ஒன்று போடுவோம். அந்த அளவு முகாம் வரும்போது இங்கே தான் முழுக்க கலெக்டர் ராமசாமி இருந்தார். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இங்கே தான் நம்முடைய பஞ்சாயத்தில் தான் மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது கழிப்பறைகள் கட்டி கொடுக்கறது, மற்றது இந்த மாதிரியான சில திட்டங்கள் உருவான போது எந்த கிராமத்தை முதல்ல எடுத்துக்காட்டான கிராமமாக இருக்கணும்னு கேட்டார் மாவட்ட ஆட்சியர். உடனே இல்லை அவருக்கு புதுசாக மற்ற தலைவராக இருக்காங்க, போட்டி இல்லாமல் இருப்பாங்க, அவங்க ஊர் நலத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவாங்க, ஊருக்காக தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணுவாங்க, அப்படிப்பட்டது சொன்ன உடனே பெரிய வியப்படைந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பம் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல விவசாயியாக கடும் விவசாயியாக இருந்த குடும்பத்தில் நினைத்து பாருங்கள், இங்கே எப்படி வந்திருக்காங்க பிள்ளைகள் மற்றதெல்லாம். நீங்கள் வீரமணி வழக்கறிஞர், சிறப்பான வழக்கறிஞர், சாதாரண வழக்கறிஞரில் நல்ல பல முக்கிய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருச்சியில் வழக்குகள் இயக்க வழக்குகள் கூட இருந்தால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கூடத்தையும் பார்த்துக்குவார் மிக முக்கியமாக. அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இவங்க எல்லாம் ஐயாத்துற மாதிரி மற்றது எல்லாம் பல பேருக்கு அவர்கள் உதவுறது அவர்கள் மூலமாக மல்டிப்ளையர் எஃபெக்ட் மாதிரி அது மூலம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வருகிற போது ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். அதில் இந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் பாருங்கள், மருத்துவர்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரமணி, அறிவுச்செல்வி, அந்த பாவேந்தன், அதே மாதிரி பகத், இப்படி சிந்தியா பிஇ, மிகப்பெரிய அளவிற்கு ஆனந்தன், தங்கரங்கம், இப்படி வரிசையாக வந்தபோது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரிசையாக ஒரு பொறியாளர், அப்புறம் பானுமதி அவர்களுடைய மகள் பகத், முல்லை பிஏபிஎல், கார்த்தி பிஎஸ்சி, அதே மாதிரி நவமணி அவர்கள் நந்தினி பிஇ, அதே மாதிரி நருகிலா சிஏ ஆடிட்டர், மிக முக்கியமாக அஞ்சலி தேவி, சுபாஷ் பிஇபின்னு இத்தனை பொறியியல் கல்லூரி, இத்தனை இன்ஜினியர்கள் எல்லாம் இந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கம் செய்த பெரியார் கொடுத்த அற்கொடை, காமராஜர் அவர்கள் செய்த சாதனை, திராவிட இயக்கம், அதனால் ஏற்பட்ட பலர். நல்லா நீங்கள் நினைச்சு பாருங்க, எப்படி இன்றைக்கு ஏன் இந்த இயக்கம் தேவை, ஏன் இந்த கொள்கை தேவைன்னா, அன்றைக்கு குலக்கல்வி திட்டம்னு ஒன்று வந்தது. 1952 வயதானவர்களுக்கு தான் தெரியும், இளைஞர்களுக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. ராஜகோபாலாச்சாரியார் 52-54 வந்தபோது குலக்கல்வி திட்டம், அப்பந்தோடியில் மகன் செய்யணும், விவசாயியா அதை வேலை தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதை விட ரொம்ப மோசம், சிறைக்கிற ஒரு பிள்ளை சிறைக்கிறத கற்றுக்கணும், வெளுக்கிற ஒரு பிள்ளை வெளுக்கிறவர் கற்றுக்கணும், மலம் எடுக்கிற ஒரு பிள்ளை மலம் எடுக்கிறதுக்கு பாடணும். இதுதான் அரைநேர கல்வி, அரைநேர படிப்பு குடும்பத்தில் என்று சொன்னார். அது ஒழிக்கிறதுக்காக அரும்பாடுபட்டார் தந்தை பெரியார். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன நேரத்தில்